வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வால்மீகி ராமாயணத்தை சோ அவர்களின் ஆய்வுக் கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 24வது பகுதியாக தசரதன் அளித்த வாக்குறுதி என்ற தலைப்பிலே சோ அவர்கள் எழுதியுள்ளதை பார்ப்போம். முதல்ல ஒரு குறிப்பு. தனக்கு நன்மையை கூறியதற்காக கூனிக்கு கைகேயி அளித்த புகழூரை கோபத்துடன் கைகேயி தரையில் படுத்தது, அவளை பார்க்க வந்த தசரதர் அவளது நிலை கண்டு மனம் வெதும்பியது, அவளுடைய விருப்பம் எதுவாகினும் அதை நிறைவேற்றுவதாக தசரதர் வாக்களித்தது ஆகியவற்றை இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றன என்று முதலில் குறிப்பாக கொடுக்கிறார். அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. விபரீதத்தை விவேகமாக நினைக்கிற நிலைக்கு வந்துவிட்ட கைகேயி மந்தரையை பார்த்து சொன்னாள், எனக்கு மிக நல்ல ஆலோசனையை கூறுகிற உன்னுடைய அறிவு கூர்மையை நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். காரண காரியங்களை ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்கிற நீ கூன்முதுகை உடையோர்களில் மிகச்சிறந்தவள். சொல்லப்போனால் நீ ஒருத்தி தான் எனக்கு நல்லது நினைப்பவள். நீ ஒருத்தி தான் என்னுடைய நன்மையை மனதில் கொண்டுள்ளவள். காற்றின் வேகத்தினால் வளைந்திருக்கிற தாமரைப்பூ போல கவர்ச்சி கொண்டவளே, உன் முதுகிலே கூன் விழுந்திருந்தாலும் பட்டாடை உடுத்தி என்னை நோக்கி நீ நடந்து வரும்போது என் மனதை கொள்ளை கொள்கிறாய். அசுர தலைவனாகிய சம்பரனிடம் இருந்த ஆயிரக்கணக்கான மாயைகளும் அதை மிஞ்சிய தந்திரங்களும் உன்னிடம் குடிகொண்டிருக்கின்றன. அவைதான் உன் முதுகிலே விழுந்துவிட்ட கூனாக பருத்து தோற்றமளிக்கின்றன. உனது அருமையான யோசனைகள், ராஜரீக நுட்பங்கள், பெருமையுடன் விளங்குவதற்கு தேவையான வித்தைகள் எல்லாமாக சேர்த்து தேர் சக்கரத்தின் மையம் போல உருக்கொண்டு பருத்த தோற்றமளித்து உன் முதுகில் கூனாக குடிகொண்டிருக்கின்றன. ராமன் காட்டுக்கு சென்று பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தவுடன் உனது கூன் மீது பொன்னால் செய்த ஒரு மாலையை நான் சூட்டுகிறேன். தங்கத்தின் நிறம் கொண்ட உயர்ந்த வகை சந்தனத்தை அந்த கூன் மீது நான் பூசுவேன். உன்னுடைய நெற்றியில் தங்கத்தினால் செய்யப்பட்ட திலகத்தை நான் வைப்பேன். உனக்கு ஆபரணங்கள் சூட்டுவேன். நல்ல ஆடைகளை அணிந்து பலவிதமான நகைகளை பூண்டு ஒரு தேவதை போல் நீ இங்கே வலம் வரப்போகிறாய். மன்னரின் மற்ற மனைவிகளை சார்ந்தவர்கள் துன்பத்தை அடைகிற வகையில் நீ நிலவையொத்த முகத்தோடு சிறப்பான நிலையை அடையப் போகிறாய். இப்படி கைகேயினால் பெரிதும் கொண்டாடப்பட்ட கூனி, உத்தமி கைகேயி, நதியில் வெள்ளப்பெருக்கு உண்டாகி அது பாய்ந்து தீர்ந்துவிட்ட பிறகு அணை போடுவதில் அர்த்தமில்லை. உடனே எழுந்திரு, எடுத்த முடிவை நிறைவேற்று, மன்னரை எதிர்பார்த்து காத்திரு என்று உற்சாகப்படுத்தினார். தனக்கு வாய்த்த நன்மைகளால் கர்வம் கொண்டவளும் கூனியினால் தூண்டப்பட்டவளும் ஆகிய கைகேயி கோபத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்கிற போது செல்கிற அறையை மந்தரையுடன் சென்று அடைந்தார். மிகவும் மதிப்புமிக்க ஆபரணங்களை எல்லாம் கலற்றி தரையில் வீசி எறிந்தார். பின்னர் தரை மீது படுத்தாள். ராமன் காட்டுக்கு சென்று விட்டால் பரதன் நாடாழ்வான். அது நடக்கவில்லை என்றால் நான் இறந்துவிட்ட செய்தியை நீ மன்னனுக்கு தெரிவிப்பாய். ராமன் முடிசூட்டி கொண்டால் அத்துடன் என் வாழ்வு முடிந்தது என்று கூறி கைகையை பார்த்து மந்தரை, ராஜ்யத்தை ராமன் அடைந்தால் உன் மகன் துன்புறுவான் என்பதை மறக்காதே. ஆகையால் ராஜ்யத்தை பரதன் பெறுவதற்கு என்ன வழியோ அதை முனைந்து செய்வாயாக என்று மேலும் தூண்டினார். கடும் கோபமுற்று இருந்த நிலையில் கூனி இப்படி மீண்டும் மீண்டும் தூண்டப்பட்ட போது கூனியினால் மீண்டும் தூண்டப்பட்ட போது கைகேயி நெஞ்சின் மீது கை வைத்து பேசினார். கூனி, ராமர் காட்டுக்கு சென்றான் என்ற செய்தி வந்தால் பரதன் தன் விருப்பங்கள் நிறைவேறியவனாவான். அல்லது நான் இறந்து விட்டேன் என்ற செய்தி கேட்டு நீ அதை மன்னனுக்கு தெரிவிப்பாய். ராமன் காட்டுக்கு போகவில்லை என்றால் அதன் பிறகு நான் எதையும் விரும்ப மாட்டேன். படுக்கைகளை வெறுப்பேன், மாலைகளை வெறுப்பேன், சந்தனம் பூச மாட்டேன், மை தீட்டிக் கொள்ள மாட்டேன், உணவும் பானமும் ஏற்க மாட்டேன், இந்த உலகில் உயிர் வாழ்வதை விரும்ப மாட்டேன். இப்படி கொடுமையாக பேசிவிட்டு கைகேயி வெறும் தரையின் மீது படுத்து ஆபரணங்கள், மாலைகள் எல்லாவற்றையும் கலற்றி எறிந்துவிட்டு கோபம் என்கிற இருணினால் சூழப்பட்ட முகமுடையவளாக காணப்பட்ட கைகேயி நட்சத்திரங்களை மூடிக்கொண்டு பேரிரலாக காட்சியளிக்கும் ஆகாயம் போல் தோற்றமளித்தார். கைகேயினால் கலற்றி எறியப்பட்ட மாலைகளும் ஆபரணங்களும் வானத்தை நட்சத்திரங்கள் ஒளி செய்வது போல தரையை ஒளிவீச செய்து கொண்டிருந்தன. தலைமுடியை ஒரே ஒரு முடிச்சினால் கெட்டியாக முடிந்து கொண்டு வெற்று தரையில் படுத்திருந்த கைகேயி கோபம் தலைக்கேறியவளாக மந்தரை தான் எடுத்த காரியத்தை நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சி அடைந்தார். கைகேயின் தகப்பனாரால் இந்த இடத்துல ஒரு குறிப்பு கொடுக்கிறார். கைகேயின் தகப்பனாரால் அவளுடன் அயோத்திக்கு அனுப்பப்பட்டவள் என்பதை தவிர வால்மீகி ராமாயணம் மந்தரையை பற்றிய விவரங்கள் ஏதும் கூறவில்லை. ஆனால் பத்ம புராணம் இவ்விஷயம் பற்றி கூறுவது வால்மீகி ராமாயண நூல்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவர்கள் ஒரு தேவதையை அனுப்பினார்கள். அவள்தான் மந்தரை. தன் மகள் கைகேயிக்கு கேகய மன்னன் இந்த மந்தரையை பணிப்பெண்ணாக கொடுத்தான். இங்கு தேவர்களின் காரியம் என்று குறிப்பிடப்படுவது ராவணனின் அழிவுக்காக. ராமர் முனைய வேண்டும் என்ற காரணத்தை ஒட்டி அவர் வனம் செல்வது, ராமர் காட்டுக்கு செல்லாவிட்டால் ராம யுத்தம் நேரிடாது, அவதார காரியம் நடக்காது என்பதால் அயோத்தியில் பட்டாபிஷேகம் தடைப்பட்டு ராமர் காட்டுக்கு செல்லும் சூழ்நிலை மந்தரை மூலமாக உண்டாக்கப்பட்டது. இது பத்மபுராணம் கூறுவது. மகாபாரதத்திலும் ஒரு கந்தர்வ பெண்தான் மந்தரையாக வந்தாள் என்று குறிப்பிருக்கிறது. ராமனுடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்துவதில் மந்தரை காட்டிய முனைப்புக்கு வால்மீகி ராமாயணம் குறிப்பாக எந்த ஒரு காரணத்தையும் கூறவில்லை. மந்தரை பாவம் செய்வதில் நாட்டமுடையவள், தீமை செய்வதில் முனைப்புடையவள் என்று மட்டுமே வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. இதை தவிர கைகேயியை தூண்டிவிடும் போது மந்தரை பேசும் வார்த்தைகள் மூலமாக பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால்தான் தனக்கு செல்வாக்கு கிட்டும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் தனக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாமல் கௌசல்யின் பணிப்பெண்களுக்கு அடங்கித்தான் செயல்பட வேண்டியிருக்கும் என்ற எண்ணமும் கூனிக்கு இருந்தது நன்றாகவே தெரிய வருகிறது. துளசிதாசரின் ராமாயணம் ராமரின் அவதார காரியம் முடிய வேண்டும், அதற்கு அவர் அயோத்தியில் இருப்பது உதவி செய்யாது. இந்த காரணங்களினால் தேவர்கள் சரஸ்வதியை வேண்டிக் கொள்ள சரஸ்வதி தேவி மந்தரையின் மனதில் புகுந்தாள். அவளுடைய மனதை முதலில் கலைத்தாள். அதன் பிறகு மந்தரை சென்று கைகேயின் மனதில் விஷவிதையை ஊன்றினாள் என்று கருத்து கூறப்படுகிறது. ராமன் சிறுவனாக இருந்தபோது தன் கையில் இருந்த வில்லினால் ஒரு மண் உருண்டையை தன் மீது அடித்ததை நினைத்து பார்த்த கூனி கோபம் கொண்டாள் என்று கம்பராமாயணம் கூறுகிறது. ஆனால் கம்பர் கூட இதை மேலெழுந்த வாரியாக சொல்லிவிட்டு போவதாகவே தோன்றுகிறது. சதி செய்ய முனைந்த கூனியின் எண்ண ஓட்டத்தை விவரிக்கிற கம்பர் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டாலும் கூட நடந்த விபரீதத்திற்கு கூனியின் குணத்தை தான் முக்கிய காரணமாக காட்டுகிறார். சினத்தை விளைவிக்கிற ராவணன் செய்த தீமை போல அணுகுவதற்கு கடினமான கொடிய மனம் படைத்த கூனி என்று கம்பர் மந்தரையை வர்ணிக்கிறார். கூனியின் குரோதம் கம்பராமாயணத்தில் மிகவும் கடுமையாக வர்ணிக்கப்படுகிறது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை கொண்டு வந்த கூனிக்கு கைகேயை ஒரு மாலையை பரிசாக அளித்தாள் என்று வால்மீகி ராமாயணம் போல கம்பராமாயணமும் கூறுகிறது. அப்படி மாலையை கைகேயை அளித்த போது கூனிக்கு வரும் கோபத்தை கம்பர் வர்ணிக்கிறார். கொடுமையான அந்த கூனி சப்தம் செய்தாள், அதட்டலாக பேசினாள், அவளுடைய சிறிய கண்களிலிருந்து நெருப்பு பொறிகள் சிதறுகிற மாதிரி விழித்து பார்த்தாள், திட்டினாள், சூடாக மூச்சு விட்டாள், தன்னுடைய தோற்றத்தை தானே கெடுத்து கொண்டாள். கைகேயை அளித்த பொன்மாலைகளை பூமியை நோக்கி வீசி எறிந்து அந்த பூமியிலேயே ஒரு குழியை உண்டாக்கினாள். அந்த பாடல் இது. தெளித்தனல் உறப்பினல் சிறுகன் தீயுக விழித்தனல் வைதனல் வெய்துயிர்த்தனல் அழித்தனல் அழுதனல் அம்பொன் மாலையால் குழித்தனல் நிலத்தை அக்கொடிய கூனியே. வால்மீகி ராமாயணத்தில் வருவது போலவே கம்பராமாயணத்திலும் கூனியின் கெட்ட உபதேசத்தை சற்றும் ஏற்காமல் தான் முதலில் கைகேயி பேசுகிறார். மதியில்லாத மனத்தை உடையவளே, நீ எனக்கு நல்லது செய்பவள் அல்ல, என் மகன் பரதனுக்கு நல்லது செய்பவளும் அல்ல. தர்மத்தை நன்கு கவனித்தால் நீ உனக்கே நல்லது செய்து கொள்பவள் கூட அல்ல. நீ முன்பு செய்த காரியங்களின் வினைப்பயன் உன்னை தூண்டுவதால் உன் மனதிற்கேற்ப இவ்வார்த்தைகளை நீ சொன்னாய். எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை, அத்தர்மமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். கைகேயின் மாளிகையில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கையில் ராமருடைய பட்டாபிஷேகம் முறையாக நடப்பதற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பித்த மன்னர் அதிகாரிகளிடம் கூறிவிட்டு தனது அரண்மனைக்கு சென்ற தசரத மன்னர் அந்த நற்செய்தியை கைகேயிடம் சொல்வதற்காக அங்கிருந்து புறப்பட்டு அந்தப்புரத்திற்கு சென்றார். இருளடைந்த வானத்தில் சந்திரன் தோன்றுவது போல் தசரத மன்னர் கைகேயின் மாளிகையினுள் நுழைந்தார். மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த மாளிகையின் படுக்கை அறையில் கைகேயி இல்லை என்பதை மன்னர் கவனித்தார். ராமன் இளவரசனாக முடிசூட்டப் போகிறான் என்ற நற்செய்தியை கைகேயிக்கு தெரிவிக்க ஆவலுடன் தசரதர் அவளை அழைத்து பார்த்தார். ஆனால் பதிலில்லை. கைகேயை தீட்டியிருந்த திட்டத்தை அறியாத தசரத மன்னர் அவள் எங்கே இருக்கிறாள் என்பது பற்றி பணிப்பெண்ணிடம் விசாரித்தார். அந்த பணிப்பெண் கடும் கோபத்துடன் அரசி அறையில் இருக்கிறார் என்று கூறினார். பாவம் என்பதை அறியாத தசரத மன்னர் அங்கே சென்று பாவச் செயலை மனதில் கொண்ட கைகேயி அருந்து விழுந்த பூங்குடி போல் தரை மீது சாய்ந்து கிடப்பதை பார்த்தார். மேலுலகத்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட தேவதை போல, வலையிலே சிக்கி விழுந்து விட்ட ஒரு பறவை போல அங்கே தன் உயிரையும் விட மேலான கைகேயி விழுந்து கிடப்பதை தசரத மன்னர் பார்த்தார்.
வேடனின் அம்பினால் துளைக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிற பெண் யானையை ஆண் யானை பரிவுடன் பார்ப்பது போல கைகையை விழுந்து கிடப்பதை தசரத மன்னர் பார்த்தார். பெரிதும் பாதிக்கப்பட்டவராக அன்புடன் விசாரித்தார். தேவி, உனக்கு கோபம் வந்த காரணத்தை நான் அறியேன். எவனாவது உன்னை நிந்தித்தானா? யாராவது உன்னை அவமதித்தார்களா? என் மனம் நோகிற வகையில் நீ ஏன் இப்படி தரையில் படுத்திருக்கிறாய்? நான் பெருமகிழ்வு அடைந்திருக்கிற போது நீ இப்படி துக்கப்படுவது என் மனதை துடிக்கச் செய்கிறதே. ஏதாவது நோய் உன்னை வருத்துகிறதா? நமது வைத்தியர்கள் ஒரு நொடியில் அதை குணப்படுத்துவார்களே. யாராவது உனக்கு கெடுதல் செய்தார்களா? சொல். எவருக்காவது இப்போது தீமை விளைவிக்க வேண்டுமா? யாருக்காவது நன்மை செய்ய வேண்டுமா? எவனையாவது விடுவிக்க வேண்டுமா? எவனையாவது கொன்றுவிட வேண்டுமா? ஒரு செல்வந்தன் ஏழையாக வேண்டுமா? அல்லது ஒரு ஏழை செல்வந்தனாக வேண்டுமா? சொல், என்ன வேண்டும் சொல். உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையினால் கூட உனது விருப்பம் எதையும் நான் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். உன் மனதில் இருப்பதை சொல்லிவிடு. என்னிடத்தில் உனக்கு இருக்கும் செல்வாக்கு நீ அறிந்தது. அப்படி இருக்க உனக்கு தயக்கம் கூடாது. உனது மன விருப்பத்தை நான் முடித்து வைக்கிறேன். நான் பெற்ற புண்ணியத்தின் மேல் ஆணையாக சொல்கிறேன். கைகேயி, சூரிய சக்கரம் சுழன்று ஒளி வீசுகிற பிரதேசங்கள் அனைத்தும் என்னை சார்ந்தவையே. செல்வ மிகுந்த திராவிடம், சிந்து, சௌவீரம், சௌராஷ்டிரம், தட்சிண பிரதேசம், வங்கம், அங்கம், மகதம், மத்ஸ்யம், காசி, கோசலம் போன்ற பிரதேசங்களும் அங்கெல்லாம் நிறைந்திருக்கும் உணவு தானியங்களும் ஆடு மாடுகளும் பலவித செல்வங்களும் நிறைந்த பொக்கிஷங்களும் என்னுடைய உடைமையே. இவற்றில் இருந்தெல்லாம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள். இப்படி உன்னை நீயே சித்திரவதை செய்து கொள்வதால் என்ன பயன் விளையும்? அழகானவளே, எழுந்திரு. உனக்கு தோன்றிய அச்சம் என்ன? எங்கிருந்து இந்த பயம் உன்னை அணுகுகிறது? அதை சொல். பனி சூரியனை விரட்டுவது போல் அந்த அச்சத்தை நான் விரட்டுகிறேன். தீமையே மனதில் விருப்பமாக கொண்டிருந்த கைகேயி மன்னர் கூறிய வார்த்தைகளை கேட்டு மனத்துணிவு பெற்று அவரை மேலும் வருந்தச் செய்வதில் முனைந்தார். இயல்பாகவே இளகிய மனம் கொண்டவரும் இப்போது மன்மத வானத்தால் தாக்கப்பட்டு மோகத்தின் வசப்பட்டு நின்றவருமாகிய மன்னரை பார்த்து வேதனை தரக்கூடிய விஷயத்தை சொல்ல கைகேயி தலைப்பட்டார். மன்னரே, எனக்கு எந்த பயமும் இல்லை. யாராலும் நான் அவமதிக்கப்படவும் இல்லை. உங்களால் மட்டுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் நான் விருப்பமுடையவளாக இருக்கிறேன். அதை செய்து முடித்து தருவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தால் அதன் பின்னர் என் மனதில் இருக்கும் விருப்பத்தை நான் வெளியிடுவேன். ஆசையை அதிகமாக கொண்ட தசரதர் புன்னகையுடன் கைகேயின் தலைமுடியை தடவி கொடுத்து, கைகேயி, மனிதர்களில் ராமனை விட முக்கியமானவன் எவனும் எனக்கு கிடையாது. அதேபோல பெண்களில் உன்னை விட முக்கியமானவள் எனக்கு வேறு யாரும் இல்லை. இதை நீ அறிவாய் என்று கூறி மேலே தொடர்ந்தார். எவராலும் வெல்ல முடியாதவனும் எல்லோராலும் மேம்பட்டவனுமாகிய என் மகன் ராமனின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். நீ சொல்லும் காரியத்தை நான் முடித்து கொடுப்பேன். உன் மனதில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை சொல். எவனை ஒரு நிமிடம் காணாவிட்டாலும் நான் உயிர்விட்டு விடுவேனோ அந்த ராமன் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன். உன் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன். எனது சுற்றத்தார்கள், எனது செல்வங்கள், எனது உயிர் எல்லாவற்றையும் விட எனக்கு மேம்பட்டவனாகிய ராமன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். உன் வார்த்தையை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விட்டொழி. உன் மன விருப்பத்தை சொல். என்னிடத்தில் உனக்கு இருக்கும் செல்வாக்கை அறிந்த நீ இப்படி தயக்கம் கொள்ளக்கூடாது. எனது புண்ணியத்தின் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி காட்டுவேன். என்ன, அதை சொல். இவ்வாறு தசரத மன்னர் கூறியவுடன் தான் எதிர்பார்த்த வாக்குறுதி கிடைத்துவிட்டதால் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிவிட கைகேயி துணிந்தாள் என்பதோடு இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் திரு சோ அவர்கள். திரு சோ அவர்களின் ஆய்வு கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை தொடர்ந்து பார்க்க பாரதமணி திருநாளி சேனலை தொடருங்கள். ஆர்வமுள்ள பிறருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.